ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ரிபுகீதை. இப்ப இந்த ரிபுகீதையில ரிபு முனிவரும் நிதாகனும் பேசிக் கொண்டிருக்கின்ற உரையாடல் பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுல ரிபு முனிவர் நிறைய அருளுரைகளை நிதாகனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்ப அதுல நம்ம கடந்த முறை என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த பானைக்குள்ள இருக்கிற ஆகாயமும் பானைக்கு வெளியே இருக்கிற ஆகாயத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அந்த ஆகாயத்தை பிரித்து பார்ப்பதுதான் அந்த பானையினுடைய ஓடு. அந்த மேல இருக்கிற ஓடு எப்படி பிரிச்சு பார்க்குதோ அது மாதிரி இங்க பிரம்மத்தை பிரித்து பார்ப்பது இந்த உடலும் மனசும் தான். அப்ப இங்க போகின்ற இந்த உடலோ மனசோ உண்மை கிடையாது. இருப்பது வெட்டவெளி மட்டும்தான், ஆகாயம் மட்டும்தான். அது மாதிரி போற பானை உண்மை கிடையாது, இருப்பது வெட்டவெளி மட்டும்தான். அப்ப அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்த பாடல்ல சொன்னாரு. அந்த பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யதா கடோ அஸ்தி நாஸ்தி வா வித்யதே யோம்னி கேவலம் ததை வேதம் சரீரம் சாத் ஆத்மன் ஏவன வித்யதே அப்படின்னு ஒரு அருமையான பாடல்ல நமக்கு புரிய வச்சேன். இப்ப இன்னொரு பாடல் இப்ப இன்றைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சுக துக்கே ந மத்தவ் மே ந தர்மோ ந தர்ம உஷ்யதே அகம் பிரம்ம பரம் தத்துவம் நாஸ்தி தத்துவம் சனை நர. அதாவது சுகமும் துக்கமும் எனக்கு இல்லை, தர்மமும் அதர்மமும் எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் எல்லையற்ற பரம்பொருள், நானோ நிறைவு பெற்ற ஒரே தத்துவம் அப்படிங்கிறத புரிய வச்சார். அப்ப இதுதான் நம்ம கடந்த பாடல்ல பார்த்தோம். ஏன்னா அப்படின்னா, இப்ப நாம இந்த உடம்பு மனசு அப்படின்னு ஒரு அபிமானம் வரும்போது மட்டும்தான் நமக்கு இந்த சுக துக்கங்கள் எல்லாம். இப்ப எப்ப நம்ம இந்த உடம்பு இல்லை மனசு இல்லை அப்படின்ட்டு நம்முடைய சொரூபத்தை, நம்முடைய சுயத்தை, ஆத்மாவை நாம் உணர்ந்து கொள்கிறோமோ அப்போ அங்க நமக்கு சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, தர்மமும் இல்லை, அதர்மமும் இல்லை. ஏனென்றால் நானும் எல்லையற்ற பரம்பொருள், நானும் நிறைவு பெற்ற ஒரே தத்துவம் அப்படிங்கறது புரிய வச்சுட்டார். அடுத்த பாடல்ல சொல்றார், ஏவம் நாத்வா சதா யோகி பிரம்மபாவம் சமாஸ்ரிதஹாம் நபந்தம் நாபி மோக்ஷம் ச பஸ்யத்யாத்மனி சம்ஸ்திதஹாம். இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உண்மையை உணர்ந்து, இந்த அத்தியாத்ம ஞானத்தை, இந்த வேதாந்த வழியை உணர்ந்து கொண்டு தன்னை ஆத்மாவாக உணர்ந்து கொண்டு அந்த பரம்பொருளின் நிலையில் தங்கி இருப்பவன் பந்தத்தையும் காணமாட்டான், மோட்சத்தையும் காணமாட்டான். அவன் எப்போதும் ஆத்ம நிஷ்டையில் கலங்காமல் இருப்பான் அப்படின்ற ஒரு அருமையான வழியை இங்க சொல்லி கொடுக்கிறார் நிதாகனுக்கு. ஏன்னா இங்க உண்மையில் பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை, பாவமும் இல்லை, புண்ணியம் இல்லை அப்படின்னு நமக்கு புரியுது. ஏன்னா இருப்பது பிரம்மம் மட்டும்தான். அப்ப இங்க பந்தம் மோட்சம் அப்படின்னா அது மனதுக்கு தேவைப்படுது. பாவம் புண்ணியம் அப்படின்னாலும் அது மனதின் பரிணாமம் தான். எல்லாமே இங்க மனசுதான் இப்படி இத்தனை விசேஷ சுகங்களை உண்டு பண்ணி விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப இங்க யார் ஒரு விவேகி இதை விசாரித்து விழித்துக் கொள்கிறானோ, இந்த உண்மையை உணர்ந்து கொள்கிறானோ, அவன் தன்னுடைய சொரூபத்திலே அந்த ஆத்மாவிலே தங்கி விடுவான். அவனுக்கு பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை. அவன் ஆத்ம நிஷ்டையில் எப்போதும் கலங்காமல் இருப்பான் என்று இந்த மந்திரத்துல சொல்றார். ஏவம் ஞாத்வா சதா யோகி பிரம்மபாவம் சமாஸ்திரதா நா பந்தம் நா மோட்சம் ச பஸ்யத்யாத்மனி சம்ஸ்திதகான்ட்டார். அப்ப இங்க பந்தமும் இல்லை, மோட்சமும் இல்லை, ரெண்டையுமே அவன் பார்க்க மாட்டான். ஏனென்றால் இருப்பது ஆத்மா மட்டும்தான். அப்போ அந்த ஆத்ம நிஷ்டையிலேயே அவன் எப்பொழுதும் இருப்பான் என்று இந்த பாடல் நமக்கு புரிய வைக்குது. இதே மாதிரி ரிபு முனிவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அத்தியாயம் வரையா வராரு. இப்ப நம்ம அப்படியே ஒரு 3வது அத்தியாயத்துக்குள்ள போறோம். இங்க மீண்டும் சொல்றார் ரிபு முனிவர். ரிபு உவாச்சம் ஸ்ருணுநாக மகாபாகா புனரப்ய சமாதராத் பிரம்மபாவம் பிரவக்ஷாமி
நான் யத்கிஞ்சிதிதம் ஜகத். இப்ப ரிபு முனிவர் பேசுகிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, நிதாகா, பாராட்டு பெறத்தக்கவனே, உனக்காகவே நான் இந்த விஷயத்தை சொல்லுகின்றேன். அந்த பரம்பொருளின் நிலையை விளக்குகின்றேன். அது எப்படி அப்படின்னா, உண்மையானது பிரம்மம் மட்டும் தானப்பா. நீ இந்த உலகமாக பார்ப்பதெல்லாம் கற்பனை அப்படின்ட்டு இங்க புரிய வைக்கிறார். அதாவது அவர் ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லிட்டார். நிதாகனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டார், இங்க இருப்பது பிரம்மம் மட்டும்தான், இந்த உலகமாக பார்ப்பது கற்பனை அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நாம இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை எழுப்புறோம். எப்படி எழுப்புறோம்? பொதுவா நம்ம மாதிரி ஆட்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் வரும்? அது எப்படிங்க, பிரம்மத்தை நான் பார்க்கவே இல்லை, அதுதான் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா இந்த உலகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனா இதை போய் கற்பனைன்னு சொல்றீங்க, எப்படிங்க? சம்பந்தமே இல்லாம ஒரு முரண்பாடான விஷயமா இருக்கே, இதை எப்படி நான் நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம். இந்த சாஸ்திரம் எல்லாம் அப்படித்தானே சொல்லுது. அத்வைத வேதாந்தம், இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, இருப்பது பிரம்மம் மட்டுமே சொல்லிடுது. வேதமும் என்ன சொல்லுது? பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்லிடுது. அப்ப இங்க மித்யா, மாறிக்கொண்டே இருக்கிறது, தோன்றி மறைகிறது, கற்பனை, கனவு, அப்படி இப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எப்படி இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட உலகத்தை போய் கற்பனை, கனவுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனா கண்ணுக்கே தெரியாத ஒரு பிரம்மத்தை போய் சத்தியம்னு சொல்றீங்க, இது நம்மளால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் போதுதான் இங்க நம்முடைய சனாதன தர்மத்துடைய ரிஷிகள் என்ன சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, தெளிவா புரிய வைக்கிறாங்க. நீங்க எதை தேடுறீங்களோ அந்த தேடும் பொருளாக நீங்களே இருக்கிறதுனால, நீங்க ஏன் போய் இல்லாததை இருப்பதாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுடைய இருப்புனாலதான் இந்த உலகம் தெரியுது, நீங்க இருக்கிறதுனால தானே கண்ணாடியில உங்க உருவம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரிய வைக்க வராங்க. அப்ப நாம அதை கொஞ்சம் ஆழ்ந்து விசாரித்து பார்த்தால்தான் இதுக்கான விளக்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே உபனிஷத் பாடங்கள் எல்லாம் எடுக்கும்போது இதுக்கான தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். இப்பவும் அதை தான் சொல்றோம். என்ன மாதிரி விஷயங்களை நம்ம உங்களுக்கு புரிய வைக்க பார்க்கிறோம் அப்படின்னா, இங்க உலகமாக தெரிவது கற்பனை, கனவு அப்படின்னு ஏன் சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, இங்க இருப்பு உண்மையிலேயே சத்து தான். ஆனா அந்த சத்தினுடைய பிரகாசம் சித்தாக வெளிப்பட்டு அது உலகமாக மாறிவிட்டதுனால, அந்த உலகம் இருப்பது போல நமக்கு தோன்றுவது எதனால? அந்த சத்து இருப்பதினால. அந்த சத்து இருப்பதினாலதான் சித்து இருக்கு. அங்க சத்து இல்லைன்னா சித்தும் இருக்காது இல்லையா? ஏன்னா சத்தினுடைய வெளிச்சம் தானே அந்த அறிவு ஒளி, அந்த சூரியனுடைய வெளிச்சம் தானே இங்க நம்ம பார்க்கிற இந்த ஒளி. அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கடந்த பாடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான் இப்ப மீண்டும் நான் நினைவுபடுத்துறேன். அப்ப இங்க இதை எப்படி திருமூலருடைய திருமந்திரமும் சொல்லுது அப்படின்ட்டு நான் ஒரு பாடல் கூட அடிக்கடி சொல்றதுதான் மீண்டும் இப்பவும் சொல்லணும். அந்த மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்ட்டு. ஏன்னா இங்க மரமா பார்க்கும்போது அங்க அந்த மரத்தில் செய்யப்பட்ட உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் அந்த தச்சனா ஆசாரியோ அந்த வேலை செய்ய வர்றவன் என்ன பண்ணுவான்? மரத்தை தட்டி பார்ப்பான், இது தேக்கு மரமா, வேப்ப மரமா, எதனால் செய்யப்பட்ட மரம் அப்படின்னு தட்டி பார்ப்பான். அப்ப அந்த மரத்துல நம்ம செதுக்குனா நல்ல ஒரு சிற்பம் வருமா அப்படின்னு ஆராய்ந்து பார்ப்பான். அவனுடைய மைண்டு பூரா அந்த மரத்து மேலதான் இருக்கும். அந்த மரத்துல ஒரு யானையை செதுக்கிட்டாலும் அந்த யானையை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான், அது எந்த மரத்தினால் செய்யப்பட்டதுங்கிறத அவன் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருப்பான். அப்ப அவனுடைய மனோபாவம் மரமா பார்க்கும்போது யானை தெரியறது இல்லை. ஆனா குழந்தை பார்க்கும்போது யானை தெரியுது இல்ல. குழந்தைக்கு யானை தான் தெரியும். மரம் என்ன குவாலிட்டி, அது தேக்கு மரமா இல்ல வேப்ப மரமானலாம் குழந்தைக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது பார்த்த உடனே யானை அப்படின்னு பதறி அப்பா கிட்ட போய் ஒட்டிக்குது, எனக்கு யானை வந்திருக்குப்பா அப்படின்னு பயந்துக்கிட்டு. அப்ப இங்க விசாரித்து பார்த்தா இப்ப நமக்கு என்ன புரியுது? யானையா பாக்குறவங்களுக்கு மரம் என்ன மரம் தெரியாது, மரமா பாக்குறவங்களுக்கு யானை என்ன யானைன்னு தெரியாது. அப்படித்தான் இங்க நிலைமை. அது மாதிரி இங்க நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பரமா பாத்தீங்கன்னா உலகம் தெரியாது, உலகமா பாத்தீங்கன்னா பரம் தெரியாது. அப்ப நாம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாமே இருப்பதெல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்ட்டு நீங்க பரமா பாக்குறது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா, இந்த அத்தியாத்ம ஞானத்தினாலதான் அப்படி பார்க்க முடியும். இல்லைன்னா எப்படி பார்க்க முடியும்? மனசு ஏத்துக்காதுல்ல. இது எல்லாம் பிரம்மமயம், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு என்ன மாதிரி கேள்வி எழுப்புது? எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான், அவனை போய் நீங்க பிரம்மம்னு சொல்றீங்க. நீங்க பிரம்மம் சொல்றது ஒரு ஞானிகளை சொல்லலாம், ஒரு மகான்களை சொல்லலாம், அல்லது கோயில்ல இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களை சொல்லலாம். ஆனா இங்க விவகாரத்துல இருக்கிற
ஒரு ஈனப்பிறவிய ஈன மனிதனை எல்லாம் கூட நீங்க பிரம்மம்னு சொல்றீங்க, சர்வம் பிரம்மமயம்னு சொல்றீங்க. அப்ப புழு பூச்சிகள், தாவரங்கள், பறவைகள், மிருகங்கள் அப்படின்னு எல்லாமே பிரம்மமா இருக்குன்னா எப்படிங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு விசாரித்து பார்த்தா, அதுதான் இங்க நமக்கு நம்ம இடத்துல இருக்கின்ற அந்த சுய அறிவு பிரகாசம். இந்த சுய அறிவு தான் என்ன பண்ணுதுன்னா, இது இது இன்னது என்று பகுத்து பிரித்து பார்த்து அதுல பல நாமங்களையும் ரூபங்களையும் உண்டாக்கி வைத்துக் கொண்டு அதை விவகாரம் பண்ணாலும் கூட, அந்த விவகாரத்துக்கு ஆதாரமாக இருப்பது அந்த சுய அறிவு. அந்த சுய அறிவு இருப்பதனால்தான் இங்க இந்த உலகம் பலவாறாக காணப்படுகிறது. இதுக்கு நம்ம எப்படி கடந்த முறை ஓமானம் கொடுத்தோம் அப்படின்னா, தங்கம் மட்டும்தான் இருக்கு. ஆனா தங்கத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் பலவாறாக இருக்கு. அது நெக்லஸா இருக்கலாம், செயினா இருக்கலாம், கம்மலா இருக்கலாம், வளையலா இருக்கலாம். ஆனா அப்படி விதவிதமா நமக்கு பார்வைக்கு தெரிகிற அந்த விவகாரங்கள் எல்லாம் எதனுடைய அதிஷ்டானத்தில் இருக்கு? தங்கம்ங்கிற அதிஷ்டானத்தில் இருக்கிற மாதிரி இங்கு பிரம்மம் என்ற அதிஷ்டானத்துல அது விதவிதமாக தோன்றுகிறது. ஆனால் அந்த தோற்றங்கள் எல்லாம் இல்லாம பண்ணா என்ன ஆயிடும்? அந்த செயினையோ நெக்லஸையோ கம்மலையோ உருக்கிட்டா என்ன ஆகும்? மீண்டும் அது தங்கமா தான் மாறப்போகுது. அப்ப அந்த தங்க பொருட்கள்ல இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படின்னு ஏதாவது தீர்மானம் பண்ண முடியுமா? நம்ம செய்யக்கூடிய அந்த டிசைனை வச்சுதான் நாம தீர்மானம் பண்றோம். இந்த செயின் பார்க்க நல்லா இருக்கு, இந்த செயின் பார்க்க நல்லா இல்ல, இந்த நெக்லஸ் சூப்பரா இருக்கு, இந்த நெக்லஸ் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ரெண்டு விதமான நெக்லஸ் நம்ம அந்த தங்க கடையில ஷோரூம்ல போய் பார்த்தாலும், இந்த நெக்லஸ் என்ன விலைங்கன்னு கேட்கிறோம், இது ஒரு 8 லட்ச ரூபா வருதுங்கிறான். இந்த நெக்லஸ் என்ன விலைங்கன்னு கேட்கிறோம், அதுவும் 8 லட்ச ரூபா வருதுங்கிறான். பட் உங்க மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நெக்லஸ் ஓகே பண்ணுது, ஒரு நெக்லஸ் ரிஜெக்ட் பண்ணுது. ஆனா விலை என்னமோ 8 லட்ச ரூபா தான், ரெண்டும் தங்கம் தான், ரெண்டுமே பார்ப்பதற்கு நகைதான். ஆனா மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒன்ன விரும்புது, ஒன்ன விரும்ப மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, இதுதான் மனதின் போக்கு. இப்ப இந்த மனதின் போக்க நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். நான் சொல்ற சப்ஜெக்ட் எப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நகைக்கடையில போய் நகை வாங்கும் போது அந்த தங்கத்தினுடைய மதிப்பு ரெண்டும் ஒன்றே, வெயிட் போட்டா ரெண்டும் ஒரே வெயிட். அந்த தங்கத்தினுடைய மாடல் வேற வேற, டிசைன் இது ஒரு மாதிரி டிசைன், அது ஒரு மாதிரி டிசைன். விலை ரெண்டும் ஒரே, இது விலை எடை போட்டு பார்த்தா 8 லட்ச ரூபா வருதுங்கிறாரு, அதை எடை போட்டு பார்த்தா 8 லட்ச ரூபா வருதுங்கிறாரு தங்கத்தினுடைய விலை. இப்ப நீங்க ஒன்ன விரும்புறீங்க, ஒன்ன வேண்டான்னு வெறுக்கிறீங்க பாருங்க. ஒன்ன விருப்பு காட்டுறீங்க, ஒன்ன வெறுப்பு காட்டுறீங்க. இப்ப உங்க மனதளவுல ஒன்ன வெறுப்ப காட்டுறதுனால அந்த தங்கத்தினுடைய மதிப்பு மாறிடுமா? மாறாது. நீங்க உங்களுக்கு பிடிச்ச நெக்லஸ் வாங்கிட்டு போயிட்ட பிறகு கூட இன்னொரு 8 லட்ச ரூபா இருக்கிற நெக்லஸ் இன்னொருத்தருக்கு பிடிச்ச ஒரு வாங்கத்தான் போறாரு. உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அது பயன்பாட்டுக்கு இல்லாம போயிடாது. அந்த நெக்லஸ இன்னொருத்தர் 8 லட்ச ரூபா போட்டு வாங்கிட்டு தான் போக போறாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது உங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம். இந்த மெத்தட் அப்படியே எடுத்து நீங்க இந்த உலகத்துல அப்ளை பண்ணணும். இந்த உலக விவகாரங்கள்ல அப்ளை பண்ணணும். இந்த உலக விவகாரங்கள்ல அப்ளை பண்ணீங்கன்னா என்ன புரியும்னா, இப்ப உங்க மனசுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல. அப்ப அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறதுனால அது மோசம் அப்படின்னு நீங்க எப்படிங்க தீர்மானம் பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு நெக்லஸ் பிடிக்கல, அது மோசம் நீங்க தீர்மானம் பண்ணிட்டதுனால அது மோசம் ஆயிடாது. இன்னொருத்தருக்கு பிடிச்சவர் வாங்கிட்டு தான் இருக்காரு. அது மாதிரி இந்த உலகத்துல உங்க மனப்பான்மையில ஒண்ணு உயர்ந்தது, இன்னொன்னு தாழ்ந்தது அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பது உங்களுடைய அஜ்ஞானம், அறிவீனம். ஆனால் படைப்பில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. ஏனென்றால் எல்லாம் ஒன்றே, எல்லாம் சர்வம் பிரம்மமயம். அப்ப இங்க எல்லாமே ஒரே பொருளில உண்டாக்கப்பட்டிருக்கு. எல்லாம் தங்கத்தில் உண்டாக்கப்பட்டது போல இங்க எல்லாம் பிரம்மத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பிரம்மத்தினால் உண்டாக்கப்பட்ட இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஒன்று உயர்ந்தது, ஒன்று தாழ்ந்தது என்று வித்தியாசப்படுத்தி பார்ப்பது மனித மனம்தான் தவிர அந்த படைப்பில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதுக்குதான் இந்த நெக்லஸ் ஓமானம். இந்த நெக்லஸ் ஓமானம் ஏன் இப்படி நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக யாருக்குமே பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு அது பிடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. அவருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். நீங்க அருமையா இருக்கு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து நீங்க போட்டுக்கிட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட காட்டின உடனே அவர் பார்த்துட்டு, என்னங்க இது ஒரு டிசைன் வாங்கியிருக்கீங்க, இதை விட நல்ல டிசைன்லாம் இருக்குல்லன்னு அவங்க சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஆயிடும்? கருக்குன்னு ஆயிடும். என்னடா இவ்வளவு அருமையான ஒரு டிசைன் நான் செலக்ட் பண்ணிட்டு வந்து நான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், இந்த அம்மா பிடிக்கலன்னு சொல்றாங்களே அப்படின்னு உங்க மனசு அப்படியே வருத்தம் ஆயிடும். அப்ப என்ன காரணம்? ஒவ்வொருத்தருடைய மனோபாவம் வேற வேற. அப்ப இதை நம்ம நல்லா இங்க ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தா, இந்த ஏற்றத்தாழ்வுகள் மனதினால் நிகழ்வது அப்படிங்கறதுனால இந்த மனதின் நிகழ்வே ஒரு மாயை, ஒரு கற்பனை அப்படின்னு அங்க சாஸ்திரம் அதை விளக்கம் கொடுத்து, உண்மையிலேயே இந்த மாதிரி தோன்றி மறைகின்ற ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக இருக்கின்ற மனதின் அதிஷ்டானம் அந்த தூய அறிவாகிய ஆத்மா மட்டுமே, பிரம்மம் மட்டுமே அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை நமக்கு இங்க புரிய வைக்குது.
அப்ப நீங்க இதைதான் இங்க புரிஞ்சுக்கணும். விபுமுனிவர் நிதாகனுக்கு சொல்ற விஷயம் இதுதான். நிதாகா, மீண்டும் உனக்கு இதை சொல்கிறேன், பரம்பொருளின் நிலையை விளக்குகிறேன். உலகம் என்று தெரிவதெல்லாம் கற்பனை, உண்மையானது பிரம்மம் மட்டுமே அப்படின்னு அவர் புரிய வைக்கும் போது, இங்க சுயம்பிரகாச அறிவில் வெளிப்படுகின்ற விசேஷ சுகங்களிலே ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பது மனசு. ஆனால் அங்கு இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்ற பேதமை அந்த அறிவினிடத்தில் இல்லை. ஏன்னா அறிவு எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே தன்மையில் இருக்கிறதுனால அதனிடத்துல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, பாவ புண்ணியம் கிடையாது, நல்லது கெட்டது கிடையாது. இந்த தங்கம் ஓமானம் மூலமா உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வச்ச மாதிரி இன்னொரு ஓமானம் சொல்றேன். இப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கிற அறிவுனாலதான் இப்ப இந்த இதை பார்த்து பேனா அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க, இன்னொன்ன பார்த்து பென்சில்னு புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப உங்களுடைய உபயோகத்துல இதுக்கு பேனா இது பென்சில்னு பெயர் வச்சிருக்கீங்க, அந்த பெயர் மாறுது, உருவம் மாறுது. உபயோகத்துல கூட அந்த பென்சில் எதையாவது நீங்க எழுதினா அழிச்சு போகுது, ஆனா பேனாவில் எழுதுனா அழியாம இருக்கு. அப்ப இந்த தன்மை உங்களுக்கு மாறுபட்டு காணப்பட்டாலும், விதவிதமாக தெரிந்தாலும், இது பேனா இது பென்சில் என்று நீங்க புரிந்து கொண்டாலும், இது எல்லாம் யாருடைய இருப்புல இருக்குன்னு நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கிறதுனாலதான் இதை பென்சில்னு சொல்ல முடியுது, இது பேனான்னு சொல்ல முடியுது, அதை உபயோகப்படுத்த முடியுது. நீங்க இல்லைன்னா அதை பேனான்னு சொல்ல முடியாது, பென்சில்னு சொல்ல முடியாது, அதை உபயோகப்படுத்தவும் முடியாது. அப்ப அது மாதிரி நீங்க இங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க இருப்பது அந்த தூய அறிவாகிய ஆத்மா மட்டுமே, பிரம்மம் மட்டுமே அப்படிங்கறதுல கிளியரா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இங்க கிளியர் பண்றாரு. அடுத்த பாடல்ல சொல்றாரு, ஆகாசவத் நிராகாரம் பிரம்மைவ வாஸ்தி நிரந்தரம் யத் வித்யதேச சர்வத்ர தத் பிரம்மைவாத கேவலம். இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆகாயத்தை போல ரூபமற்றதும் எல்லா பொருள்களையும் தாங்குவதும் எதுவோ அது பரம்பொருள் மட்டுமே. அப்போ இந்த ஆகாயத்தின் மூலமாக இங்கு எது இருந்தாலும் எது தோன்றினாலும் அது பிரம்மம் மட்டுமே. அப்ப இங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆகாயத்தின் மூலமா எதெல்லாம் இங்க தோன்றுகிறதோ அது பூரா பிரம்மத்துக்கு வேறாக இல்லை, அந்த ஆகாயத்துக்கு வேறாக இல்லை. இப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எங்க போகணும்னா, திருப்பி நம்ம வேதாந்த பாடத்துக்கு தான் போகணும். வேதாந்த பாடத்துல நம்ம உங்களுக்கு முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆரம்பத்துல புருஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதனிடமிருந்து பிரகிருதின்னு ஒண்ணு வெளிப்பட்டது. அப்ப அந்த புருஷனிடமிருந்து பிரகிருதின்னு ஒண்ணு வெளிப்பட்ட உடனே அந்த பிரகிருதியின் இடத்துல இருந்து மகத் அப்படின்னு ஒரு இன்டலெக்ட் வெளிப்பட்டது. அந்த மகத் அப்படிங்கிற ஒரு இன்டலெக்ட் வெளிப்பட்ட உடனே அதன் மூலமா சத்துவம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 குணங்கள் வெளிப்பட்டன அப்படின்னு நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல படைப்பின் சாராம்சம் பார்த்தோம். இப்ப படைப்பின் சாராம்சத்தை பார்க்கும்போது அங்க புருஷன் அப்படின்னு சொல்றதும் பிரகிருதி அப்படின்னு சொல்றதும் எந்த அடிப்படையில் நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அந்த புருஷன் அப்படிங்கிற ஒரு நிலை அறிவு என்றும், பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மனசு என்றும், அந்த மனதில அந்த அறிவு பிரகாசிக்கிறதுனால அது ஒரு மகத்தத்துவமா ஒரு புத்தி சக்தியா மாறி இது இது இன்னது என்று பகுத்தறியக்கூடிய பரிணாமத்துல இங்க இந்த பூமியில பயணம் பண்ணுது அப்படிங்கிற புரிதலோட நம்ம அந்த பாடத்திட்டத்தை பார்த்துக்கிட்டு வந்தோம். அத்வைத வேதாந்த வகுப்புல நம்ம அதை பார்த்தோம், அலசனோம். இப்ப இங்க அதை தான் சொல்றாரு. அதாவது எல்லையற்ற பரமாத்மா பரபிரம்மம் ஒரு ரூபமற்றது, அதுக்கு உருவம் கிடையாது, அது ஒரு நிர்குண ஸ்வரூபம். அப்ப அப்படிப்பட்டது அது எப்படி இருக்கு தெரியுமா, அது ஆகாயத்தை போல இருக்கிறது அப்படின்ட்டாரு. ஆகாயம் எப்படி நிர்குணமா இருக்கு, கண்களால் பார்க்க முடியாது, அதுக்கு ஏதாவது நிறம் இருக்கா, அதுக்கு ஏதாவது சுவை இருக்கா, அதுக்கு ஏதாவது திடம் இருக்கா? இந்த டீத்தூள் விளம்பரம் பண்றான்ல, மனம் திடம் குணம், அது மாதிரி இங்க அந்த பிரம்மத்துக்கு ஏதாவது மனம் இருக்கா, திடம் இருக்கா, குணம் இருக்கா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அது நிர்குண ஸ்வரூபம். அது என்ன எப்படின்னு கூட தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு பேர் தான் வெட்ட வெளி, அதுக்கு உருவமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வெட்ட வெளி அப்படிங்கறத நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்றோம், ஸ்பேஸ்ன்னு சொல்றோம். அப்ப அந்த ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ற ஒரு மிக பிரம்மாண்ட வெளியில இவ்வளவு பெரிய ஒரு கேலக்சியே மிதக்கிட்டு இருக்கு, ஒரு பால்வெளி மண்டலமே மிதக்கிட்டு இருக்கு. அந்த பால்வெளி மண்டலத்துல ஏகப்பட்ட கோள்கள் இருக்கு. அப்ப அந்த பால்வெளி மண்டலத்துல இருக்கிற கோள்கள்ல பூமின்னு ஒரு பந்து இருக்கு, அந்த பூமிங்கிற பந்துக்குள்ள ஏகப்பட்ட ஜீவராசிகள் வாழுது. அப்ப இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்ப இத்தனை படைப்புக்கும் காரணமாக அந்த வெளி இருந்தாலும் அந்த வெளிதான் இதையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கு. அந்த வெளி இருப்பதினால்தான் இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னா இது எதுவுமே இருக்காது. அப்ப அந்த வெளியின் இருப்பினாலே இந்த பிரம்மாண்ட பால்வெளி மண்டலமும், அந்த பால்வெளி மண்டலத்தில் இருக்கின்ற பல கோள்களும், அந்த கோள்களிலே பூமி என்ற ஒரு கோளும்,
அந்த பூமி என்ற கோளிலே இருக்கின்ற பல்வேறு ஜீவராசிகளும் அப்படின்னு நம்ம பார்த்தா, இந்த மாதிரி ரொம்ப இன்டெப்தா பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு என்ன புரியும்? அப்ப எது இருந்தாலும் தோன்றினாலும் அது பிரம்மமாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த வெட்ட வெளி இல்லைன்னா இது எதுவுமே தோன்றவும் முடியாது, இருக்கவும் முடியாது. அப்ப இதனுடைய இருப்பு எதனுடைய அதிஷ்டானத்தில் இருக்கு? அந்த சத் என்ற பரமன் அதிஷ்டானத்திலே, அந்த பரமாத்மாவின் அதிஷ்டானத்திலே இருக்குது அப்படிங்கறது இங்க புரிய வைக்கிறார். ஆகாயத்தை போல ரூபமற்றதும் எல்லா பொருள்களை தாங்குவதும் அந்த பரம்பொருள் மட்டுமே. என்ன இருந்தாலும் எது தோன்றினாலும் அது அந்த பிரம்மம் மட்டுமே அப்படின்ட்டு ரொம்ப அருமையா அந்த இடத்துல புரிய வைக்கிறார். அப்ப நம்ம இப்படிதான் இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த புரிதலை மீண்டும் மீண்டும் அவர் ரிவிஷன் பண்ணிட்டே இருப்பாரு கிருப முனிவர் பொறுத்த வரைக்கும். அந்த பானை விஷயத்தை சொல்லுவாரு, அப்புறம் மேற்கொண்டு வேறு பானை உடைஞ்சா என்ன ஆகும், அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு திருப்பி அதே டாபிக் பேசுவாரு. ஏன்னா அந்த சொன்ன மந்திரமே மீண்டும் மீண்டும் வரும். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஆகாய தத்துவத்தை தான் இப்ப திருப்பி சொல்றாரா, அடுத்தது இதே மாதிரிதான் சொல்வாரு. யதா கடே ஸ்திதோ வ்யோம்னேவ சர்வகதா ஸ்திதா ததா தேகே ஸ்திதோ அப்யாத்மா சர்வ வியாபி நிரஞ்சனகா. அந்த பானைக்குள்ளே இருக்கின்ற ஆகாயம் எப்படி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறதோ, அப்படியே உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி நிறைந்துதான் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றார். அப்ப இங்க நம்ம இந்த பாடத்திட்டத்துல ரொம்ப நம்ம இன்டெப்தா வரும்போது நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க ஒரு இருப்பு இருக்கு, அதுக்கு பேரு சத்து. அந்த சத்து என்பது உண்மையில எப்படி இருக்கு? அது ஒரு வெளி. அந்த வெளிக்கு உருவம் கிடையாது, ஆகவே அது நிர்குணம். அப்ப அந்த நிர்குணமான அந்த வெட்ட வெளிக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது கேலக்சியா இருக்கு. அந்த கேலக்சில எத்தனையோ கோள்கள், பால்வெளி மண்டலத்துல எத்தனையோ கோள்கள், அதுல பூமி என்ற ஒரு பந்து, அந்த பூமி பந்துக்குள்ள ஏராளமான ஜீவராசிகள். அப்ப இவ்வளவு படைப்பு இருக்கு. இப்ப நம்ம சாதாரணமா இந்த பூமியை வச்சுக்கிட்டு நம்ம பார்த்தாலே நம்ம பிரமிச்சு போறோம். இந்த பூமியில என்ன 1-2 ஜீவராசியா இருக்கு? எத்தனை 84 லட்சம் யோனியில பிறப்பெடுத்த ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு. அதே மாதிரி இந்த பூமி என்ன சாதாரணமாவா இருக்கு? எல்லையற்ற நிலப்பரப்பு. அந்த எல்லையற்ற நிலப்பரப்புல 3/4 பங்கு நீரு, 1/4 பங்கு நிலம். ஆனா அந்த 3/4 பங்கு நீரு, 1/4 பங்கு நிலப்பரப்பே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம். அமேசான் காட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டீங்கன்னா எந்த பக்கம் பூந்து எந்த பக்கம் வெளியே வருதுன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான திக் ஃபாரஸ்ட். அப்ப அது மாதிரி இந்த பூமியினுடைய பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையும் அப்படிதான். நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில எந்த பக்கம் பூந்துட்டு எந்த பக்கம் வெளியே வர முடியும்னு சொல்லவே முடியாது. எல்லாமே ரொம்ப இன்டீரியர் ஃபாரஸ்ட். அப்ப அந்த ஃபாரஸ்டுக்குள்ள நம்ம தடம் தெரியாம உள்ள போயிட்டா வெளியே வர முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே நம்ம உள்ள நுழைஞ்சா வெளியே வர முடியாதுங்கிற அளவுக்கு நாம ஒரு சாதாரண அற்பமான உடம்பை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஒட்டுமொத்த யூனிவர்சல்ல நீங்க இந்த அற்பமான உடம்புல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேலக்சி சுத்துறதை வச்சு நீங்க உங்களை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தூசு தான் சொல்லுது சாஸ்திரம். இந்த கேலக்சியோட கம்பேர் பண்ணும்போது நீங்க ஒரு ஊதுற ஒரு தூசு. நீங்க ஓட்டு வீட்டுல குடியிருக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஓட்டு வீட்டுல மேல ஓடுக்கு மேல வெளிச்சம் வரதுக்காக ஒரு கண்ணாடி பதிச்சிருப்பாங்க. அந்த கண்ணாடி வழியா சூரிய ஒளி வீட்டுல காரையில விழும். அந்த காலத்துல நாங்கெல்லாம் அப்படிதான் ஓட்டு வீட்டுல குடியிருக்கும் போது அந்த கண்ணாடி வழியா சூரிய ஒளி வீட்டு காரைக்குள்ள விழும். அப்படி வீட்டு காரைக்குள்ள விழும்போது அந்த சூரிய ஒளியை நாங்க கவனிச்சோம் அப்படின்னா அதுல ஏகப்பட்ட தூசுகள் அப்படியே பறந்துட்டு இருக்கும். அந்த தூசுகள் எல்லாம் அப்படியே காத்துல அப்படியே ஆடிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். கையில போட்டு நீங்க தட்டினீங்கனாலும் அது கண்டுபிடிக்க முடியாது. அதை கையில பிடிக்கவும் முடியாது, கையில அசைக்கவும் முடியாது. அப்படியே அத்தனை தூசுகளும் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த சூரியன் கண்ணாடி வழியா ஊடுருவி பாய்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே எத்தனை கோடிக்கணக்கான தூசுகள் இருக்குங்க. அந்த கோடிக்கணக்கான தூசுகளை ஒரு தூசை கூட நம்மளால கையில பிடிச்சு பார்க்க முடியாது, தொட்டு கூட உணர முடியாது. அப்படி ஒரு அருமையான லீலை அந்த குறிப்பிட்ட அந்த சூரிய ஒளிக்கதிர்ல நமக்கு புரியுது இல்லையா? அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இந்த எல்லையற்ற பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்கிற இந்த விஷயத்துல நீங்க நானெல்லாம் அந்த தூசு மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை. இந்த பூமிங்கிற பந்தே அந்த கேலக்சியை கம்பேர் பண்ணும்போது ஒரு தூசு மாதிரி தான். இந்த வெட்ட வெளியை கம்பேர் பண்ணும்போது அங்க ஒண்ணுமே இல்லை. அப்படி பிரம்மாண்ட ஒரு யூனிவர்சல். அப்படிப்பட்ட பிரம்மாண்ட யூனிவர்சல்ல அந்த பிரம்மாண்ட வெட்ட வெளியில ஒரு சின்ன தூசி மாதிரி இருந்துகிட்டு நாம என்னத்தை போய் தெரிஞ்சுக்க முடியும்? ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த ஒரு தூசியில ஒரு அறிவு பிரகாசிச்சு தன்னை காட்டி கொடுக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கணும், மகோன்னதம் இருக்கணும். அதனுடைய வைபவத்தை வார்த்தைகளால் விளக்க முடியுமா? விளக்கவே முடியாது. அப்ப நீங்க ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க.
அப்ப அததான் இங்க இந்த இடத்துல அவர் சொல்றாரு. கதோன் மந்திர்ன வித்யேத வியோம்னோ நாஸ்தி விபக்ஷணம் தேகோன் மத்திர்ன வித்யேத ஆத்மன கிஞ்சிதாத்மனி. பானை உடைஞ்சாலும் அதுக்குள்ள இருக்கிற ஆகாயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்படியே இந்த உடல் அழிந்தாலும் ஆத்மாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற இந்த பாடல்ல தெளிவுபடுத்துறார். அப்ப அந்த ஆகாயம் அப்படிங்கிற ஒரு வெளி எதுலயும் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. இங்க நடக்கின்ற மாற்றங்கள்னால அது பாதிக்கப்படுவதும் இல்லை. இந்த விஷயத்துக்குள்ள அது வருவதும் இல்லை, போவதும் இல்லைங்கும் போது அப்புறம் எப்படி போய் பாதிக்க முடியும்? பாதிக்கவும் முடியாது, தொடவும் முடியாது. அப்படி ஒரு பிரம்மாண்டம், அப்படி ஒரு அற்புதம் தான் அந்த பிரம்மம், அந்த வெளி அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது அடுத்த பாடல்ல இன்னொரு விதமா புரிய வைக்கிறார். யதா தீப பிரபா சர்வம் பிரகாசயதி பூதலம் ததா சிதாத்மா சர்வஸ்ய பிரகாசோ நாஸ்தி வைப்ருதக். இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, எப்படி ஒரு விளக்கு வீட்டுல வச்சிருக்கிறோம், அந்த விளக்கு வெளிச்சமானது அந்த வீடு பூரா வெளிச்சத்தை கொடுக்குதோ, அது மாதிரி இங்க சிதாகாசம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம ஒளி இந்த உடலுக்குள்ள இருந்து கொண்டு இந்த உலகத்தை பிரகாசித்து காட்டுகிறது அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார். இங்க என்ன புரிய வைக்க விரும்புறார் ரிபு முனிவர் நிதாகனுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நிதாகா நீ ஒரு வீட்டுல இருட்டுல உட்கார்ந்து இருக்கிற, அங்க போய் நீ ஒரு தீக்குச்சியை ஏத்தி ஒரு விளக்க பத்திட்டீங்கன்னா உடனே அந்த வீடு பூரா பிரகாசமா வெளிச்சம் வந்துருது. அந்த வீட்டுல இருக்கிற பொருள்கள் எல்லாம் உனக்கு தெரியுது, எது இது என்னது அப்படின்னு நீ அந்த வெளிச்சத்துல பாத்திரலாம். ஆனா அந்த வெளிச்சத்தை நீ ஏத்த முடியலன்னா நீ இருட்டுல எந்த பொருள் எங்க வச்சிருக்கேன்னு தெரியாது, நீ எந்த பக்கம் போகணும் வரணும்னு தெரியாது, எதுலயாவது போய் இடிச்சுக்குவ. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ள போய் வருவதற்கும் அங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கும் நமக்கு ஒரு புற வெளிச்சம் எப்படி அவசியமா இருக்கோ, அது ஒரு விளக்கின் ஒளி எப்படி நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டுகிறதோ, அது போல இங்கு நம்முடைய உடம்புக்குள்ளே, இந்த பௌதீக உடலுக்குள்ளே சித்த ஆகாசம் என்கின்ற ஒரு அறிவு ஆகாசம் இருக்கு. அந்த அறிவு ஆகாசம் என்றுதான் நம்ம அதை அழைத்தாலும் அதுதான் இங்க உண்மையில ஆத்மா. அப்ப அந்த அறிவு ஒளி இந்த உலகத்தை பிரகாசப்படுத்தி காட்டுது. இப்ப இந்த அறிவு ஒளி இந்த உலகத்தை பிரகாசப்படுத்தி காட்டுறது எந்த அடிப்படையில் பிரகாசப்படுத்தி காட்டுது அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, புலன்கள் அடிப்படையில் தான் பிரகாசப்படுத்தி காட்டும். புலன்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகம் தெரியாது அப்படின்னு நான் ஏற்கனவே பாடம் நடத்தும் போது சொல்லியிருக்கிறேன். கண்கள் இல்லைன்னா உங்களுக்கு காட்சிகள் இல்லை, காது இல்லைன்னா உங்களுக்கு கேள்விகள் இல்லை, அதே மாதிரி மூக்கு இல்லைன்னா உங்களுக்கு நறுமணம் தெரியாது, நாத்தம் தெரியாது, அதே மாதிரி வாய் இல்லைன்னா உங்களுக்கு சுவை தெரியாது. வாய் இருந்து வாய்க்குள்ள நாக்கு இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இது சர்க்கரை சுவை, இது உப்பு சுவை அப்படின்னு நீங்க எப்படி பகுத்து பிரித்து பார்ப்பீங்க? அந்த சுவையை கொடுக்கிற அந்த அனுபவமே அந்த நாக்குக்கு இருக்கு. அப்ப அந்த நாக்குல பட்டாதான் உங்களுக்கு அது இனிப்பா, கசப்பா, துவர்ப்பா, உப்பா அப்படின்னு தெரியும். இப்ப நீங்க அதே உப்பையோ சர்க்கரையோ எடுத்து உடம்புல வேற எங்கேயாவது தடவி பாருங்களேன். ஒரு சர்க்கரை எடுத்து கையில வச்சு தடவுங்க, அல்லது ஒரு காரத்தை எடுத்து மூக்குல வச்சு தடவுங்க, உங்களுக்கு ஏதாவது அதனுடைய சுவை தெரிஞ்சுக்க முடியுமானா முடியாது. அப்போ அதுக்கு ஒரு புலன் இருக்குங்க, அந்த புலன் நாக்கு. அது மாதிரி இங்க பார்க்கின்ற பார்வைக்கும் ஒரு புலன் இருக்குங்க, அதுக்கு பேரு கண்ணு. அப்ப இது மாதிரி நம்ம இடத்துல 5 விதமான புலன்களை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை நம்ம அனுபவமாக்குறோம். அப்ப கண்ணால் ஒரு விஷயத்தை அனுபவமாக்குறோம், காதால் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், மூக்கால் நுகர்கின்றோம், நாக்கால் சுவைக்கிறோம். இப்படி நம்ம பல விவகாரங்களை இந்த புலன்கள் மூலமா அனுபவமாக்குவதெல்லாம் எதன் அதிஷ்டானத்தில் நடக்குது நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடல் என்ற ஒரு விஷயத்தின் மூலமா நடந்தாலும் இந்த உடலுக்கு ஆதாரமான ஒரு அதிஷ்டானம் இருக்கு, அதுதானே உயிர். அப்ப அந்த உயிர் இருந்தால்தானே உங்களுக்கு இந்த உடம்புக்குள்ள இருக்கிற புலன்கள் எல்லாம் வேலை செய்யும். அந்த உயிரற்ற ஒரு ஜடப்பொருளா கிடக்கிற பாடியில அதே காது இருக்கும், அதே கண் இருக்கும், அதே மூக்கு இருக்கும், அதே நாக்கு இருக்கும், ஆனா எதுவுமே வேலை செய்யாது. அப்ப இதை நம்ம ஏற்கனவே கடந்த பாடத்துல சொன்னேன். ஐஸ்கிரீம் நீங்க செத்து போன பணத்தை நாக்குல வச்சு பாருங்க, அது டேஸ்ட் பார்த்துட்டா வெண்ணிலா சுவையா இருக்குது, வெண்ணிலா பிளேவருங்க அல்லது ஸ்ட்ராபெரி பிளேவருங்கன்னு சொல்லுமா ஐஸ்கிரீமை நக்கி பார்த்துட்டு? அது ஜடமாயிடுச்சு, டெட் பாடி ஆயிடுச்சு. அப்ப அந்த டெட் பாடி கிட்ட போய் நீங்க என்ன டேஸ்ட் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நாக்கு இருக்கும், ஆனா நாக்கில் சுவை இல்லை. கண் இருக்கும், ஆனா கண்ணில் பார்க்கும் சக்தி இல்லை. அப்ப இது எல்லாமே எங்கிருந்து கிடைக்குதுன்னா, அந்த சித்த ஆகாசம் என்கின்ற நம்மிடத்தில் இருக்கின்ற அறிவு ஒளியினாலே அப்படின்னு இங்க அருமையா புரிய வைக்குது சாஸ்திரம். இங்க ரிபு முனிவர் அதை சொல்றாரு. இப்ப நாம் இருக்கிறோம் அப்படின்னா, நான் அப்படிங்கிற உண்மைத்தன்மையை நாம் அந்த ஆத்மா, அந்த அறிவு, அந்த சித்தாகாசம்னு புரிஞ்சுக்கணும்.
அதை விட்டுட்டு நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம இந்த கேள்வி கேட்போம். எப்படி கேள்வி கேட்போம் அப்படின்னா, இப்ப ஒரு வீட்ல வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அதுல வந்து கணவன் இறந்து போய் வீட்ல இருக்காரு. மனைவி அழுதுகிட்டு இருக்கிறா. நாம அங்க போறோம். எங்க இந்த மாதிரி அவர் போயிட்டாருங்கன்னா அந்த அம்மா அழுவுது. உடனே நம்ம கேட்கிறோம், ஏம்மா இவரு தானம்மா உங்க வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள். இப்ப போயிட்டாருங்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா என்ன சொல்லும்? இவரு இல்லைங்க என் வீட்டுக்காரு, அவர் போயிட்டாருங்க. அப்ப இது யாருங்க? இது அவருடைய பிணம்ங்க, அவருடைய பாடிங்க அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டு சொல்லும். இல்லையே இவ்வளவு நாள் இந்த உடம்பத்தானே நீங்க வீட்டுக்காரன்னு நீங்க ஆராதனை பண்ணிக்கிட்டு அவங்கள அரவணைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இப்ப என்ன திடீர்னு இவரு டெட் பாடிங்கிறீங்க, பணம்ங்கிறீங்கன்னு கேட்டா, அப்ப உண்மையா அந்த அம்மா நேசம் பண்ணது, விரும்பினது அந்த உடல்ல கிடையாது. அந்த உணர்வு, அந்த உயிரை. ஆனா அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோட வீட்டுக்காரர் இருக்காரு, என்னோட வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, அப்படி இருக்காரு பெருமைப்பட்டுட்டு இருந்த அந்த அம்மா, அந்த பாடியை கண்டு பயப்படுதே. எப்ப எடுப்பீங்கன்னு கேக்குது. கொஞ்ச நேரத்துல நாத்தம் அடிச்சிடும்னு வேற சொல்லுது. அப்ப உண்மையா அந்த அம்மா விரும்பினது அந்த பாடியையா, அந்த உடலையா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. அந்த உள்ள இருக்கிற உயிரை, அந்த உணர்வை. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க படைக்கப்பட்ட எல்லாமே ஒருத்தன ஒன்னை விரும்புவதற்கும், அன்பு செலுத்துவதற்கும், ஆதாரப்படுத்துவதற்கும் காரணமாக இருப்பது அந்த ஆத்மாவின் அந்த சிதாகாசத்தினாலே, அந்த சிதாகாசத்தின் இருப்பினாலே தான் நீங்க எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா, அப்ப இங்க எல்லாம் பிரம்மமயம் சொல்றதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம்? என்னங்க குழப்பம்? அப்ப அந்த மாதிரி ஒரு கிளியர் பிக்சருக்கு நீங்க வந்துட்டா, இங்க எதை நீங்க பேதமைப்படுத்தி பார்க்க முடியும்? எதை விருப்பு வெறுப்பு காட்ட முடியும்? அப்ப நீங்க இந்த நிலையில நீங்க நின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இங்க நம்ம உடலுக்கு மரியாதை கொடுக்கிறோமா, உணர்வுக்கு மரியாதை கொடுக்கிறோமா அப்படின்னு நீங்க ரொம்ப இன்டெப்தா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம எதையெல்லாம் நேசிக்கிறோமோ அவைகள் எல்லாமே அந்த உணர்வின் அடிப்படையில், அந்த உயிரின் அடிப்படையில், அந்த ஆத்மாவின் அடிப்படையில் தான் நேசிக்கிறோம். அந்த ஆத்மா இல்லாவிட்டால் அதை நாம் நேசிக்க மாட்டோம். அதுக்கு எவ்வளவோ உதாரணம் சொல்றோம். இப்ப இந்த மாதிரி புரிதல், கணவன் மனைவி உறவுல கணவன் இறந்து விட்ட பிறகு அதே உடம்பு தான், அந்த கணவன் உடம்பு அங்க இருக்குது. சேர்ல உட்காந்துக்கிட்டே கூட இருக்கட்டும். ஆனா அதை போய் தொட மாட்டோம், பயந்துக்குவோம். ஐயோ அது பாடிங்க அப்படிம்போம். ஏன்? அதுக்கு முன்னாடி அதே உடம்பு தான் இருந்தது. ஏன் நம்ம போய் தொட்டோம், அவரை போய் கொஞ்சணும், அவரை போய் அரவணைச்சோம். ஆனா இப்போ நம்ம தொடவே பயப்படுறோம். ஏன்? டெட் பாடி. அப்ப அங்க பாடிங்கும் போது பாத்தீங்கன்னா அங்க உயிர் இல்லைங்கிறதுனால அது ஒரு உபயோகமற்ற ஜட பொருளாக பார்க்கப்படுது. அப்ப அந்த உயிர் இருக்கிறதுனால தான் அதுக்கு மதிப்பு, மரியாதை. அப்ப இங்க எல்லாமே, இங்க நீங்க கொடுக்கிற மரியாதை எல்லாமே அந்த உயிருக்கு, உணர்வுக்கு தான் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதனுடைய அதிஷ்டானத்தில் இங்கு வெளிப்படுவதெல்லாம் அது இருப்பதினாலே அப்படின்னு உங்களுக்கு அப்பவும் புரியும். அப்பொழுது மட்டும்தான் நீங்க அதை நேசிக்க முடியும். இல்லைன்னா இந்த உலகத்தை நீங்க எந்த பொருளையும் நேசிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாம் அந்த ஆத்மாவின் இருப்பினாலே இருக்கிறதுனால, இங்கு நமக்கு அந்த ஆத்மா இருந்தால் மட்டும்தான் அந்த அன்பு, பாசம், நேசம் எல்லாம். அந்த ஆத்மா, அந்த உயிர், அந்த உணர்வு அதனிடத்தில் இட்டு விலகும் போது அது ஜட பொருளாக மாறுகிறது. விலகுகிறது அப்படின்னா கூட எப்படி புரிஞ்சுக்கணும்? அது வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அதன் இயக்கத்தை இயக்குகின்ற அந்த இயல்பு வந்து இழந்து விடுகிறது. இந்த பொருள் வந்து அந்த இயக்கத்தை இழந்து விடுகிறது, கெட்டு விடுகிறது அப்படின்னு தான் பார்க்கணும். இப்ப நம்ம ஒரு பொருளை வீட்டுல ரேடியோ வாங்கி உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம், அது ரிப்பேர் ஆயிடுது, கெட்டு போகுது. அப்ப அதுக்கு மின்சாரம் இருந்தாலும் அது வேலை செய்யல அப்படின்னா அந்த பொருள் தான் டேமேஜ் ஆச்சு. மின்சாரம் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? அப்ப அது மாதிரி இங்க உயிர் எங்கும் இருந்து கொண்டே இருக்கு. அந்த உடல் தான் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்படி புரிஞ்சுக்கணும். உயிர் வந்து அந்த உடலை விட்டு போயிடுச்சுங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்ப நான் வந்து ஒரு ரேடியோ வச்சிருக்கிறேன். அந்த ரேடியோ பாடிக்கிட்டு இருந்தது எங்க வீட்டுல. அப்புறம் திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. நான் போய் போட்டு போட்டு பாக்குறேன், கரண்ட்டை கொடுத்து பாக்குறேன், கரண்ட் எல்லாம் போகுது. ஆனா ரேடியோ பாட மாட்டேங்குது. அப்ப ஏன் என்னாச்சு? அந்த ரேடியோ பழுதாகி விட்டது. அந்த ரேடியோ வேல்யூ இழந்து விட்டது. அவ்வளவுதான், அதை தூக்கி குப்பையில போடணும். ஆனா அந்த கரண்ட் என்னமோ இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப அந்த கரண்ட் கிட்ட வந்து வேற ஒரு ரேடியோ வச்சா பாடுதே. இந்த ரேடியோ போட்டா தானே பாட மாட்டேங்குது. அப்ப இதுதான் டெட் ஆயிடுச்சு. அது மாதிரி இங்க பாடி தான் டெட் ஆகுது. அந்த உயிரானது போறதும் இல்ல, வர்றதும் இல்ல. அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு. இப்படி புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க ஆத்மா வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அது எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது. அதுக்குதான் பெரியவங்க எல்லாம் உதாரணம் சொல்லுவாங்க. ஓமானம் கொடுக்கும்போது, மகான்கள் எல்லாம் ஓமானம் கொடுக்கும்போது, எப்படி ஒரு மின்சாரம் வந்து வீட்டுல இருக்கிற எல்லா பக்கமும் போயிட்டு வந்துட்டு இருக்கு வயர் வழியா. ஆனா ஒரு பல்புல கொடுத்த உடனே அந்த பல்பு பிரகாசமா எரியுது. ஒரு ஃபேன்ல கொடுத்த உடனே அந்த ஃபேன் சுத்த ஆரம்பிச்சு ஒரு காற்று வருது. ஒரு ரேடியோவில் கொடுத்த உடனே பாட்டு பாடுது. அப்போ ஒரே மின்சாரம் தான். ஆனா அது கொடுக்கக்கூடிய உபகரணங்களை பொறுத்து,
ரேடியோல கொடுத்தா ஒரு மாதிரி பாட்டு பாடுது, ஃபேன்ல கொடுத்தா அது வந்து சுத்தி காற்றை உருவாக்குது. அதுவே ஒரு டியூப் பல்ப்லயோ அல்லது ஒரு குண்டு பல்ப்லயோ கொடுத்தோம்னா வெளிச்சத்தை கொடுத்துருது. அப்போ வெளிச்சத்தை உமிழ்வதற்கும் அந்த கருவிதான் காரணம். பாட்டு பாடுவதற்கு அந்த கருவிதான் காரணம். அது மாதிரி இப்போ அயன் பாக்ஸ் வச்சிருக்கோம்னா அது சூடாகுது. அப்ப அதுக்கு அந்த கருவிதான் காரணம். அப்ப கருவிகள் மாறி மாறி இருக்கலாம். ஆனால் அந்த கருவிகள் இயங்குவதற்கு காரணமான மின்சாரம் ஒன்றே. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லையில உங்களுக்கு. அது மாதிரி இங்க உடல்கள் மாறி மாறி இருக்கலாம். ஒருத்தர் ஆணா இருக்கலாம், ஒருத்தர் பெண்ணா இருக்கலாம், ஒண்ணு மாடா இருக்கலாம், ஒண்ணு ஆடா இருக்கலாம். அப்படி உடல்கள் மாறி மாறி இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை உடல்களுக்குள்ளும் இருக்கின்ற உயிர் உணர்வு ஒன்றே. அதுவே பரமன், அதுவே பிரம்மம், அதுவே சத்தியம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லிட்டு, அந்த பிரம்மத்தின் ஒளி, அந்த அறிவின் வெளிச்சம் இங்க ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஊடுருவி பிரகாசிப்பதினால அது இயங்குவது போல தெரிகிறது. ஆனால் உண்மையில் இங்கு அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய இயக்கத்தை நிறுத்திக் கொள்ளும் போது அது ஜடப்பொருளாக மாறிவிடுகிறது. அவ்வளவுதான். அந்த ரேடியோக்குள்ள மின்சாரம் பாய்ந்து கொண்டே இருந்தாலும் அந்த ரேடியோ இயங்குற வரைக்கும் பாடும். அந்த பல்புக்குள்ள மின்சாரம் பாய்ந்து கொண்டே இருந்தாலும் அந்த பல்பு இருக்கிற வரைக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அந்த பல்பு தானாவே ஃபியூஸ் போயிடும். ஒரு ஸ்டேஜ்ல ரேடியோ தானாவே டெட் ஆயிடும். அது மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இந்த பாடி தானாவே தன்னுடைய சக்தியை இழந்துடும். அப்போ அது வந்து டெட் பாடி ஆயிடுது. அப்புறம் அந்த பாடிக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அப்ப நாம இங்க எல்லோருமே ஒருத்தர் வந்த உடனே வாங்க வாங்கன்ட்டு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் நமஸ்காரம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மரியாதை எல்லாம் யாருக்கு? அந்த பாடிக்கா? கிடையவே கிடையாது. அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு. அப்ப அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு, அந்த அறிவுக்குத்தான் நம்ம நமஸ்காரம் பண்றோம். அந்த நமஸ்காரம் அதுக்குத்தான் உரித்தானது. ஆனா அது புரியாம அந்த வணக்கம் நமஸ்தே அப்படின்னு நம்ம சொல்றது நமக்குன்னு மனிதர்கள் நினைத்துக் கொள்றது அவருடைய அஜ்ஞானம். ஏன்னா அதே வணக்கம் நமஸ்தே வந்து நம்ம டெட் பாடிக்கு சொல்லுவோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தர் செத்து கிடக்குறாரு, அவர் சேர்ல உட்கார வச்சிருக்காங்க, மாலையெல்லாம் போட்டு வாயெல்லாம் எடுத்து கட்டி வச்சு அப்படியே டெட் பாடி உட்காந்துட்டு இருக்கு. நம்ம நேரம் டெட் பாடி முன்னாடி போய் நின்று வணக்கம் அப்படின்னு சொல்லுவோமா? நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டோம் சொல்லுங்க? அவரே இல்லையே. அந்த டெட் பாடிக்குள்ள இயங்கிக்கிட்டு இருந்த ஆத்மா தான் அவரு. அவருதான் அந்த பிரம்மம். அவர் இல்லைங்கிறதுனால அது நமஸ்கரிக்கப்படுகின்ற பொருள் இல்லை. அப்ப இது நமக்கு புரியுற மாதிரிதான் இங்க உலகத்துல எல்லாமே இருக்கு. எல்லாமே இந்த ஆத்மாவின் ஒளிதான், அந்த அறிவு பிரகாசம் தான் இங்க ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் ஊடுருவி அது அவுட்புட்டா ஒவ்வொரு விதத்துல கொடுத்துட்டு இருக்கு. அப்ப அந்த அவுட்புட் வந்து ஏன் மாறி மாறி இருக்கு? உடல்கள் மாறி மாறி இருப்பதனால. அப்ப உடல்கள் மாறி மாறி இருப்பதற்கு என்ன காரணம்? மனம் மாறி மாறி இருப்பதனால. அப்ப மனம் ஏன் மாறி மாறி இருக்கிறது? ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் காரணம். இது இங்க புரிஞ்சுட்டா, அப்ப ஒவ்வொரு ஜீவராசிகளும் அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய புரிதல், அதனுடைய உடல், இப்படிதான் அதனுடைய வாழ்க்கை. அப்படிதான் இங்க எல்லாமே இருக்கு. அப்ப இங்க சிதாகாசமான ஆத்ம ஒளி உலகத்தை வந்து பிரகாசத்துடன் அனுபவிக்க செய்கிறது. ஆனாலும் நாம் காணும் இந்த அனைத்து பொருள்களுக்கும் அந்த அறிவு ஒளிதான் ஆதாரமாக இருக்கிறது. ஏனென்றால் அதுதான் பிரம்மம், அதுதான் இருப்பு அப்படின்னு இங்க சாஸ்திரம் இந்த இடத்துல புரிய வைக்கிறத ரிபு முனிவர் அழகா நிதாகனுக்கு எடுத்து புரிய வைக்கிறார். அடுத்த ஒரு மந்திரத்துல சொல்றார், யதா சூரியஸ்ய தேஜோ அஸ்தி சர்வம் பாசயதே ஜகத் ததா பிரம்ம பிரகாசோ அஸ்தி சர்வம் பாசயதே ஹீதத். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த சூரிய ஒளி உலகை காட்டுது, அதே போல பரம்பொருளின் அந்த சுத்த அறிவு ஒளி வெளிச்சத்துல இங்க நமக்கு எல்லாம் அனுபவம் ஆகிறது அப்படின்னு இந்த மந்திரத்துல சொல்றார். அதாவது சூரியனோட கம்பேர் பண்ணி, எப்படி யதா சூரியஸ்ய தேஜோ அஸ்தி, அந்த எங்க சூரியன் இருக்கிறோம் அந்த சூரியனுடைய ஒளி எப்படி நமக்கு தெரியுதோ அந்த ஒளியினால நமக்கு இங்க எல்லாம் தெரியுது. சர்வம் பாசயதே ஜகத், இங்க எல்லாம் தெரிகிறது. பூமியில் இருக்கிற எல்லாமே சூரியனுடைய வெளிச்சத்தினால நம்மளால பார்க்க முடியுது. அது மாதிரி ததா பிரம்ம பிரகாசோ அஸ்தி, அது மாதிரி உள்ள ஆத்மா இருப்பதினால அந்த ஆத்ம பிரகாசத்தினாலே, அந்த சிதாகாச ஒளியினாலே இங்கு நம்மால் எல்லாம் உணரப்படுகிறது, இங்க எல்லாம் அறியப்படுகிறது. இங்க எல்லா அனுபவங்களும் அந்த ஆத்மாவின் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் நிகழ்கிறது அப்படின்னு நீங்க இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அதை இந்த இடத்துல இந்த பாடல்ல அழகா புரிய வைக்கிறார். அப்ப இப்ப நீங்க இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம எல்லோருமே வந்து உண்மையா இந்த உடலோ மனசோ கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து போற விஷயம். ஆனா இந்த மாதிரி வந்து போறதுக்கு உண்மையா எது ஆதாரமா இருக்கு, அதிஷ்டானமா இருக்குன்னா அந்த ஆத்மா.
அந்த ஆத்மா ஒரே ஆத்மா, அது பரமாத்மா, அதை பிரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா தான் நான் அப்படின்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, இப்ப நீங்க எதுல வேணா ஊடுருவி பாயும் போது விதவிதமான காரியங்களை செய்கிறீங்க. அப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, மின்சாரம் மாதிரி வச்சுக்கலாமா? இப்ப நீங்க ஒரு மின்சாரம்னா, இப்ப மின்சாரம் காணப்படுறது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள ஒயரிங் பண்ணிடுறோம், எலக்ட்ரிசிட்டியை வந்து கனெக்ட் பண்றோம். இப்ப அந்த மின்சாரத்துல ஒரு பல்பை மாட்டலாம், ஒரு ரேடியோ மாட்டலாம், ஒரு எலக்ட்ரிக் ஃபேனு, இந்த ஹீட்டரு எது வேணா நீங்க அட்டாச் பண்ணிக்கங்க. ஆனா அந்த மின்சார சக்தியானது ஊடுருவி எல்லா பக்கமும் அந்த ஒயர்ல போயிட்டு இருக்கு. எந்த இடத்துல போய் அந்த லோட எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க பாடி மாறினா அந்த வேலை மாறுது இல்ல. அப்ப ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது, ஒன்னு ஹீட்டை கொடுக்குது, ஒன்னு காற்றை கொடுக்குது. அது மாதிரி இங்க எல்லையற்ற அந்த வெட்ட வெளி அந்த ஊடுருவுகின்ற உபாதிகளாகிய உடல்களை பொறுத்து பலவாறான பல காரியங்களை செய்கிறது அப்படின்னு மட்டும் நீங்க எளிமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆத்மா ஒன்றுதான் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்ப அந்த ஆத்மா தான் நீங்க. அப்ப நீங்க இப்போ இந்த ஒரு உடம்புல மட்டுமே இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறது உங்களுடைய அஜ்ஞானம். இப்போ உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, தன்னை ஜீவாத்மா என்று தனியாக நினைச்சுக்கிறீங்க. அப்புறம் நமக்கு வேற ஏதோ பரமாத்மா இருக்காரு அப்படின்னு டியாலிட்டில அதையும் பிரிச்சு பாக்குறீங்க. இந்த பிரிவினை மனம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த இறை அனுபவம், அந்த தெய்வீக அனுபவத்துக்குள்ள நீங்க போக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட் உங்களை தனித்துவப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நீங்க அந்த ஆத்மாவிடத்துல நுழையவே முடியாது. அப்ப இங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உடலை உண்மைங்கிறதும் இந்த மனசை உண்மைங்கிறதும் நீங்க எப்ப உதறீங்களோ அப்ப மட்டும்தான் நீங்க அந்த தூய அறிவு, அந்த ஆத்மா, அந்த ஆகாசம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறது இங்க சொல்றார். அது எப்படி அடுத்த பாடல்ல புரிய வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான்யோ விஸ்வஸ்ய பேதோ அஸ்தி பிரம்மணோ நாஸ்தி கச்சனஹ பிரம்மைவ விஸ்வரூபேன திருஷ்யதே மாயையானுராம். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உலகத்துக்கு என்றொரு தனியான இருப்பு இல்லவே இல்லை. பரம்பொருள் மட்டும்தான் உண்மையில் இருக்கிறது. ஆனால் மனம் என்னும் மாயை காரணமாக அது பல ரூபங்களில் தெரிகிறது அப்படின்னு ஒரு அருமையான விளக்கத்தை இங்க புரிய வைக்கிறார். இங்க என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்துக்குன்னு ஒரு தனி இருப்பு கிடையாது. இந்த உலகம் இருக்குதுன்னு மட்டும் நம்பிடாதீங்க. இது இல்லவே இல்லை, இது கற்பனை, இது மாயை அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஆனா உங்க மனசு அதை ஏத்துக்கல அப்படிங்கறதுனால திருப்பி திருப்பி புரிய வைக்கிறார். எப்படி புரிய வைக்கிறார்னா, பரம்பொருள் மட்டுமே உண்மையில் இருக்கிறது, பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படின்னு அந்த மகா வாக்கியத்தை இங்க புரிய வைக்கிறார். ஏன் அப்படி இந்த விஷயத்தை வந்து மனசு ஏத்துக்க மாட்டேங்குது அப்படின்னா, இங்க மித்யா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அது பலவாறாக பரிணமிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து எப்படி மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து எப்படி இறைவன் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வர முடியும். அது அதனுடைய ஊடகத்தின் வழியாக ஊடுருவி பார்ப்பதற்கு இருப்பது போல தெரிஞ்சாலும் அதனுடைய இருப்பினாலே இருக்கிறதுனால அது உண்மையிலேயே இருப்பு என்று சொல்லிட முடியாது. ஒரு டைம் பார்த்தா இந்த உலகம் வந்து பிரம்மம்னு சொல்லுது, ஒரு டைம் பார்த்தா அந்த பிரம்மத்தினுடைய இருப்பு மட்டும்தான் சத்தியம், இந்த உலகம் உண்மையில் இல்லைன்னு சொல்லுது. அப்ப எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்குதான் நான் மீண்டும் மீண்டும் அந்த உதாரணம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, இங்க அறிவு மட்டும்தான் இருக்குது. அந்த அறிவு பிரதிபிம்பிக்கிற ஊடகமாகிய மனசுல பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால இந்த உலகம் உங்களுக்கு உண்டாக்கப்படுது. அந்த மனசுல பட்டு பிரதிபிம்பிக்கிறதுனால உலகம் எப்படி உண்டாக்கப்படுது? புலன்கள் அடிப்படையில. கண்கள் வழியா ஒரு காட்சியில ஒரு விஷயம் சுகங்கள் உங்களுக்கு புரியுது, காது வழியா சில கேள்விகள் கேட்கறதுனால சில விஷய சுகங்கள் உங்களுக்கு புரியுது, அதே மாதிரி மூக்குல நுகர்வதனால சில வாசனைகள் புரியுது, நாக்குல சுவைப்பதனால சில சுவைகள் உங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த இத்தனை புலன்களும் இந்த புலன் அம்சங்களும் ஆதாரமா என்ன இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் இருக்கு, அந்த அறிவு இருக்கு. அது இருந்தால்தான் இது இயங்கும், இல்லைன்னா இந்த உடம்பு இருந்தும் பலன் இல்லை. அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்துல நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ இதுக்கு எல்லாம் ஆதாரமா அந்த வெளி, அந்த வெட்ட வெளி, அந்த ஆத்மா, அந்த அறிவு, அந்த பிரகாசம் இருந்து கொண்டே இருக்கிறதுனால இது எல்லாம் இருப்பது போல தெரிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்றார். அப்ப அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க உலகத்துக்குன்னு ஒரு தனி இருப்பு கிடையாது, அந்த பரம்பொருள் இருப்பதினால் இருக்கிறது. ஆனா ஏன் அது மாறி மாறி தெரியுதுன்னா, மனம் என்னும் மாயை காரணமாக அது பல ரூபங்களில் தெரிகிறது அப்படின்னு அவர் சொன்ன உடனே இந்த இடத்துக்கு நிறைய பேர் புரியாம கேள்வி கேட்டப்போ நம்ம ஏற்கனவே இந்த வேதாந்த பாடங்களை எடுக்கும்போது அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தோம்.
அதை பகவான் ரமண மகரிஷியினுடைய ஆன்ம போதம் அப்படின்னு ஒரு பாடம் எடுக்கும்போது கூட இதுல நம்ம என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் ஒரு கண்ணாடி மாளிகைக்குள்ள போறாரு. அங்க போய் அவர் நின்ன உடனே அவர் ஒருத்தர் தான். ஆனா கண்ணாடி மாளிகைக்குள்ள போய் நின்ன உடனே அங்க பதிக்கப்பட்ட கண்ணாடிகள்ல பல உருவம் தெரியுது. அந்த பல உருவத்திலையும் பல விதமா தெரியுது. ஒண்ணு நீண்டுகிட்டு இருக்கு, ஒண்ணு குட்டையா இருக்கு, ஒண்ணு குண்டா இருக்கு, ஒண்ணு ஒல்லியா இருக்கு, ஒண்ணு கோணல் மாணலா இருக்கு. அப்ப இப்படி பல விதமான உருவங்கள் மாறி மாறி தெரிவதற்கு காரணம் அங்கு பதிக்கப்பட்ட கண்ணாடிகள். ஆனால் அந்த கண்ணாடியில் தெரிகின்ற அத்தனை உருவங்களும் உண்மையா? இல்லை. இந்த பக்கம் இருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உண்மை. அப்ப இந்த பக்கம் ஒரே ஒருத்தர் உண்மையா இருக்காரு. ஆனா அந்த பக்கம் பல்வேறு உருவங்கள்ல பலவிதமான கோணங்கள்ல விதவிதமா தெரிவதற்கு காரணம் அந்த கண்ணாடி தானே. அது நமக்கு புரியுது இல்லையா? அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரே ஒரு பரம்பொருள் மட்டுமே உண்மையில் இருக்கிறது. ஆனால் அந்த பரம்பொருள் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற உபாதிகளாகிய இந்த உடலும் மனமும் மாறி மாறி இருக்கிறதுனால இங்க மாறி மாறி இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குங்க அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்ப இதை நமக்கு புரிஞ்சுட்டா இப்ப நமக்கு என்ன தெளிவு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த எல்லையற்ற வெளி எங்கும் எதிலும் வியாபிச்சிருக்கு. அது ஊடுருவி பிரகாசிக்கிற உபாதியாகி இந்த உடலும் மனசும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்ப ஒரு உடல்ல அது ஊடுருவி பிரகாசிக்கும் போது அந்த உடலுடைய சக்தி என்ன? 5 அறிவுக்கு உட்பட்டதா இருந்தா அந்த அளவுக்கு தான் அது வாழ்க்கையை வாழ முடியும், அந்த அளவுக்கு தான் அதை புரிஞ்சிக்க முடியும். 3 அறிவுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, 2 அறிவுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, 1 அறிவுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வாழ்க்கையை வாழும். ஏன்னா அதுக்குள்ளேயும் அந்த ஆகாயம் தான் இருக்கு. ஆனா அது பிரகாசிக்க முடியாம அந்த அறிவுக்கும் அந்த புலன்களுக்கு ஏற்ற மாதிரி அது செயல்பாட்டில் இருக்கு. அது மாதிரி இங்க 6 அறிவு படைத்த மனிதனிடத்துல 6 புலன்கள் வழியா ஏகப்பட்ட விஷயங்களை அறிந்து கொள்ற ஒரு அற்புதமான உடம்பு கிடைச்சிருக்கு. அந்த உடம்புல இத்தனையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனசு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த உபாதி, இந்த உடல் அந்த ஆத்மாவை, அந்த அறிவு ஒளியை பிரகாசிப்பதற்கான ஒரு அருமையான ஊடகமா பார்க்கப்படுது. அப்ப அருமையான ஊடகமா இருக்கிற இந்த உபாதியில மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறத வச்சுதான் இது வாழ்க்கையே வாழப்போகுது. மற்ற ஜீவராசிகள்லாம் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும். ஆனா இந்த மனிதன் மட்டும் தனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ முடியும். கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை மட்டும் வாழ்வதில்லை, தனக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப ஏன்னா இவனுக்கு தான் அந்த சுய அறிவு இருக்கு. நல்லது கெட்டது பகுத்தறிய தெரியுது. மிருகங்கள் வரைக்கும் பகுத்தறிய தெரியாது. அப்ப நல்லது கெட்டது பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவுவாதியான மனிதன் இது நல்லது இது கெட்டதுன்னு பார்த்து நல்லதை தேர்ந்தெடுத்து அவன் தன் வாழ்க்கையை வாழ கத்துக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போது, பிரகாசமாக இருக்க போது, சுவாரஸ்யமா இருக்க போது, சுகமாக இருக்க போது. அதுவே அவன் தன்னை புரிஞ்சிக்காம மனம் போன போக்குல எடுத்ததெல்லாம் நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு கண்டதெல்லாம் பண்ணி கெட்டதுல போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை சோகமாக இருக்க போது, துயரமாக இருக்க போது. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மனம் அப்படிங்கிற மாயை தான் இந்த உலகத்தை பலவாறாக காட்டுதுன்னு அவர் சொல்லும் போது, இப்ப நம்முடைய மனசு இந்த உலகத்தை எப்படி காட்டுது அப்படிங்கிறத நாம மனதை அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறத தானே விஷயமே இருக்கு. அந்த உபாதியை பொறுத்து தானே இங்க உலகம் இருக்குது. உபாதியை பொறுத்து உலகம் இருக்குன்னு நான் சொல்றது எப்படின்னா, கண்ணாடியை பொறுத்து உங்க உருவம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நான் சொல்ற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். கண்ணாடியை பொறுத்து உங்க உருவம் இருக்கு. ஒரு கண்ணாடியில உங்க முகம் இழிச்சுக்கிட்டு போகுது, ஒரு கண்ணாடியில உங்க முகம் அழகா இருக்கு. அப்ப அது கண்ணாடியை பொறுத்து தானே உங்க முகம் இழிச்சுக்கிட்டு போறதும் அழகா இருக்கிறதும் தெரியுது. அப்ப நீங்க இருக்கிற மாதிரியே தெரியணுமா? நல்ல கண்ணாடி தான் தேவைப்படும். நல்லா நீட்டா இருக்கிற கண்ணாடி, அழுக்கு இல்லாத கண்ணாடி, கிளியரா இருக்கிற கண்ணாடியை வச்சுக்கிட்டு நீங்க உங்க முகத்தை பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே பிரதிபிம்பிக்கும். ஆனா நீங்க சரியில்லாத கண்ணாடியை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா முகம் இழிச்சுக்கிட்டு தான் போகும். பாதரசம் போன கண்ணாடியில பாத்தீங்கன்னா உங்க முகத்துல அங்கங்க கருப்பு கருப்பா தெரியும். இன்னும் மோசமான கண்ணாடி எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா உங்க முகமே தெரியாது. புகைப்படிஞ்ச கண்ணாடி வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா உங்க முகமே தெரியாது. இது நமக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி இங்க பிரம்மம் பட்டு பிரதிபிம்பிக்கின்ற ஒரு உபாதியாகிய இந்த உடலும் மனசும் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு அது வெளிப்பட்டு பிரகாசிக்கும். அதுக்குதான் சித் பிரகாசம்னு பேரு, அறிவு பிரகாசம்னு பேரு. அப்ப அது நம்ம உடம்பாகிய ஊடகத்துக்குள்ள பட்டு பிரதிபிம்பிக்கும் போது மனமும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் அவரிடத்திலிருந்து எல்லாம் தூய்மையாக வெளிப்படும். அப்ப அவர்களுக்கு பார்ப்பதெல்லாம் சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சுபிச்சமா இருக்கும். எங்கும் ஆனந்தம், எதிலும் ஆனந்தம், சர்வம் பிரம்மமயம். அப்போ எல்லாமே ஆனந்தமயமா தெரியும், பார்ப்பதெல்லாம் ஆனந்தமயமா தெரியும்.
அந்த அளவுக்கு அவங்க பியூரிபிகேஷன் ஆயிட்டாங்க. அவங்க தான் ஜீவன் முக்தர்கள், ஞானிகள், மகான்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பியூரிபிகேஷன் எதன் வழியா நடந்தது? அதே மனசு, அதே உடம்பு தான். ஆனா இன்னொருத்தருக்கும் அதே உடம்பு, அதே மனசு தான். அங்க பியூரிபிகேஷன் இல்ல. அப்ப ரிஃப்ளெக்ஷன் அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் த மிரர் எப்படி நம்ம சொல்றோமோ அதே மாதிரிதான் இங்க பாடி மைண்ட். சூரியனுடைய ஒளிக்கற்றையானது எப்படி ஒரு கண்ணாடியை பொறுத்து மாறுபட்டு பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறதோ அது போல ஆத்மாவின் சிற்பிரகாச ஒளி ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்டு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல. சிலருக்கு வாழ தெரியுது, சிலருக்கு வாழ தெரியல. சிலர் நல்லவர்களாக இருக்கிறார்கள், சிலர் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். சிலர் புத்திசாலியாக இருக்கிறார்கள், சிலர் முட்டாள்களாக இருக்கிறார்கள். சிலர் சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள், சிலர் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஏன்? உடலும் மனம்தான். அப்ப மனம் என்ற மாயையின் காரணமாகவே இங்கு பல ரூபங்களில் பலவாறாக தெரிவதற்கும் பலவாறாக இருப்பதற்கும் காரணம் அப்படின்னு இந்த பாடல்ல அருமையா புரிய வைக்கிறார். பிரம்மைவ விஸ்வரூபேன திருஷ்யத்தே மாயையா நுரணாம் அப்படின்னா என்னன்னா, அந்த பிரம்மமே இந்த உலகமா இருக்கு. ஆனா அது பிரகாசிக்கின்ற பாகுபாடுகள், வேறுபாடுகள் எல்லாம் உபாதிகளாகிய மனம் என்ற மாயையின் மூலம் மாறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு புரிய வச்சுட்டாரா? அப்ப இதைதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெட்டவெளி எங்கும் எதிலும் பரவி இருக்கு, எல்லை எல்லாம் இருக்கு. நீங்க அமெரிக்காவில் இருந்தாலும் உங்ககிட்டயும் அந்த வெட்டவெளி இருக்கு. நாம இந்தியாவில் இருந்தாலும் நம்ம இடத்துல அந்த வெட்டவெளி இருக்கு. வெட்டவெளி எங்கும் இருக்கு, எல்லை எல்லாம் இருக்கு, எங்கும் வியாபித்து இருக்கு. அது அசைவதும் இல்லை, வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட வெட்ட வெளிக்குள்ள எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி நீங்க இருக்கலாம், நான் இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாம் வெட்ட வெளிக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம வெட்ட வெளியிலிருந்து நம்மளை பிரிக்கவே முடியாது. அப்ப அந்த வெட்ட வெளிக்குள்ள இருக்கிற நாம் ஏன் மாறுபட்டு காணப்படுகிறோம்? வாழ்க்கை முறை ஏன் மாறுபட்டு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அவரவர் மனம், அவரவர் எண்ணம், அவரவருடைய வாழ்க்கை அப்படி மாறி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவரவர் வினைவெளி, அவரவர் அனுபவம். அப்ப வினைவெளின்னா என்ன? அவரவர்கள் செய்த செயல் விளைவுகள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ வைக்குது. அவரவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள், மனம் போல வாழ்க்கை, எண்ணம் போல வாழ்க்கை என்று பார்க்க முடிகிறது. அப்ப இதை நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கிட்டா, இந்த வேறுபாடுகள் எல்லாம் மனம் என்ற மாயை காரணமாகத்தான் இவ்வாறு பலவாறாக தெரிகிறது என்று இந்த பாடல்ல நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு பாடல்ல அருமையா புரிய வைக்கிறார். பிரம்மைவ கர்ம கர்த்தா ச பிரம்மைவ ஹி போக்தா நரம் பிரம்மைவ ஹி சுகம் சர்வம் பிரம்மைவ துக்கமித்யபி. இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, பிரம்மைவ கர்ம கர்த்தா ச பிரம்மைவ ஹி போக்தா நர. அதாவது இங்கு செயல்களை செய்பவனும் அந்த செயல்களை அனுபவிப்பவனும் யாரோ அவன் பிரம்மத்தின் இருப்பினால் தான் அதை செய்ய முடியும். பிரம்மம் இருப்பதினால் தான் அதை அவனால் செய்யவும் முடியும், அனுபவிக்க முடியும். அப்ப சுகம் ஒருவனிடத்தில் தோன்றினாலும் அது பிரம்மத்தின் இருப்பினால் தான், துக்கம் ஒருவனிடத்தில் தோன்றினாலும் அது பிரம்மத்தின் இருப்பினால் தான் அப்படின்னு இந்த பாடல புரிய வச்சுட்டாரா? கவனிங்களேன். பிரம்மைவ ஹி சுகம் சர்வம் பிரம்மைவ துக்கமித்யபின்றாரு. அப்ப இங்க பிரம்மத்தின் இருப்பினாலே ஒருத்தனுக்கு சுகம் துக்கம் வருது, பிரம்மத்தினுடைய இருப்பினாலே ஒருத்தன் தான் செய்கிறேன் அனுபவிக்கிறேன் என்று சொல்கிறான். அப்படின்னா அப்ப பிரம்மம் அப்படிங்கிறது இங்க எப்படி நம்ம பார்க்கணும்? ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் பிரம்மம் என்பது எப்படி இருக்கு? உயிராய், உணர்வாய், சுயம் பிரகாச அறிவாய், சித் பிரகாசமாய் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இங்க படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயுமே பிரம்மம் ஊடுருவி இருக்கு. அந்த வெட்ட வெளியா இருக்கிறத ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஊடுருவி இருக்கு. அப்படி எல்லா உடலுக்குள்ளும் ஊடுருவிக்கிற அந்த பிரம்மம் தனித்தனியா இருக்கா? ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் தனித்தனி ஆத்மாவா இருக்கா அப்படின்னா இல்ல. உடல்கள் வேறு வேறாக தெரிந்தாலும் எல்லாமே அந்த வெட்ட வெளிக்குள்ளதான் இருக்கு. அந்த வெட்ட வெளிக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள் வேணா உருவத்துல மாறலாம், பெயர்கள்ல மாறலாம், நாம ரூபங்களில் மாறுபடலாம். அதுதான் என்ன உதாரணம்? தங்கத்தினால் செய்யப்பட்ட நெக்லஸ் மாறி இருக்கலாம், கம்மல் மாறி இருக்கலாம், செயின் மாறி இருக்கலாம். ஆனா அது தங்கத்துல தான் இருக்கு. அது மாதிரி இங்க வெட்ட வெளிக்குள்ளதான் இதெல்லாம் இருக்கு. ஆனா இது ஏன் மாறுபட்டு தனித்தனியா இருக்கிற மாதிரி தெரியுது? அந்த பேதமே மனதில்னால. இத பகவத்கீதை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? இந்த பகவத்கீதை அருமையா சொல்லுவாரு. அதாவது ஒரு கயிற்றிலே கோர்க்கப்பட்ட
மணி மாலைகளை போல. இப்ப ஒரு மணி மாலையை நீங்க வந்து கயித்துல கோக்குறீங்க, ஒரு நூல்ல கோக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மணியா அந்த நூலுக்குள்ள விட்டு விட்டு கோத்து கடைசியா அந்த நூலை முடிச்சு போட்டீங்கன்னா அப்படியே ஒரு 100 108 மணியை கோர்த்து ஒரு மாலை பண்ணிட்டீங்க. அந்த 108 மணியும் ஒரே மாலைக்குள்ள தானே கோர்க்கப்பட்டிருக்கு. ஆனா ஒவ்வொரு மணியும் தனித்தனியா தான் இருக்கு. ஒவ்வொரு மணியும் தனித்தனியா இருக்கு. ஆனா அந்த 108 மணி எதுக்குள்ள இருக்கு? ஒரே ஒரு நூலுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு. அது மாதிரி இங்க ஒரே வெட்ட வெளிக்குள்ளதான் இங்க எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாம் ஒரே வெட்ட வெளிக்குள்ளதான் இருக்கு. பார்ப்பதற்கு தனித்தனியாக இருப்பது போல தெரியுது. ஆனா உண்மையில் தனித்தனியா இல்ல. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்ல வராங்க. அப்ப அதனால நம்ம இங்க என்ன பண்றோம்னா தனித்தனியா நம்மள பிரிச்சு வச்சுக்கிட்டு இந்த செயலை நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்முடைய அஜ்ஞானம். இதை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது நம்முடைய அஜ்ஞானம். அதுக்கு மகான்கள் எப்படி புரிய வைக்கிறாங்க? ரிபு முனிவர் வந்து நிதாகன இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நம்ம இங்க பார்த்தோம்னா, இங்க நீ ஒண்ணும் செய்யறதே கிடையாதுப்பா. நீ எங்க செயல் செய்யற? நீ யார் இந்த செயல் செய்யறதற்கு? நீ இந்த உடலா மனசா? அது வந்து போற ஒரு பொருள். ஆனா அந்த பொருளை ஊடகமாக பயன்படுத்தி ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் பிரம்மம். அப்ப பிரம்மம் இருப்பதினால் இந்த உடம்பு இயங்குது. இல்லைன்னா அந்த உடம்பு எப்படி இயங்கும்? இப்ப செத்து போன ஒரு மனிதன் கிட்ட போய் அந்த இதை எடுத்துட்டு வாங்க, இந்த இதை கொண்டு வாங்கன்னா கொண்டு வருவாரா? எழுந்திருப்பாரா? நடப்பாரா? எதுவும் நடக்காது. அப்ப அந்த உயிர் இருந்தால்தான் அந்த உடலுக்கு பிரயோஜனம். அந்த உயிரற்ற ஒரு உடலை வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஜடப்பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இங்க எல்லாமே இங்க இயங்கி கொண்டிருக்கு. ஆனா யாருடைய இருப்புனால? அந்த பரமனின் இருப்பினால, அந்த பிரம்மத்தின் இருப்பினால. அப்படிங்கறதுல நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க நீங்க ஒண்ணுமே செய்யறது கிடையாதுங்க. இந்த உடலும் மனதும் அந்த ஆத்மாவின் ஒரு ஊடகம், ஒரு கருவி. அது என்ன பண்ணுதுன்னா இதை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு ஏதோ விவகாரம் பண்ணுது. அது பண்ணட்டுமே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா, ஜீவன் முக்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாடத்துக்குள்ள வந்து அத்தியாத்ம ஞானத்தை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவங்க ஒண்ணு நான் எங்க இங்க செய்யறேன், இந்த உடலையும் மனதையும் கருவியா கொண்டு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுகிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க இயல்பா வாழ்வாங்க. இவங்களுக்கு என்ன வருதோ வரதை ஏத்துக்குவாங்க, என்ன போகுதோ அது போனா போகட்டும்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. போயிடுச்சின்னு புலம்பவும் மாட்டாங்க, வந்துருச்சின்னு ஆடவும் மாட்டாங்க. அப்ப அந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி பாக்குறவங்க பேர் என்ன? ஜீவன் முக்தர்கள், மகான்கள், ஞானிகள், ரிஷிகள் அப்படின்னு நம்ம போட்டுறோம். ஆனா நான் தான் இதை செய்யறேன், இது என்னாலதான் நடக்குது, நான் இல்லைன்னா இந்த பிசினஸே நடக்காது, நான் இல்லைன்னா இந்த வேலையே நடக்காது அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அது எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட ஈகோ. அப்ப அவன் அந்த ஈகோவினால தன்னை தனித்துவப்படுத்தி கொண்டு தன்னை உடல் என்றும், தன்னை இந்த மனம் என்றும், தன்னை இன்னார் என்றும், தன்னை இந்த ஜாதிக்காரன் என்றும், தன்னை இந்த பட்டம் பதவி என்னென்ன விஷயத்துல சிக்கிக்கிட்டு இருக்கானோ அதுல சிக்கி சின்ன பின்னம் ஆகி கொண்டிருக்கிறான். அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் அவன் செயல் செய்பவன் நான் என்ற ஈகோல வாழ்றதுனால அவன் பிரம்மத்தை அனுபவமாக்க மாட்டான், அனுபவமாக்க முடியாது. ஆனா ஞானிகளுக்கு இது புரிஞ்சிட்டதுனால, இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்து இதெல்லாம் புரிஞ்சு போயிட்டதுனால இங்க எந்த செயலையும் நான் செய்யல, இந்த எல்லா செயல்களும் செய்பவன் பிரம்மமே. அப்ப இந்த எல்லா செயல்களின் மூலமாக பெறுகின்ற அனுபவம் யாருக்கு? அதுவும் பிரம்மத்துக்கு தான். எனக்கு எங்க அனுபவம்? அது விரும்புது இந்த சந்தோஷத்தை அனுபவிக்குது, அது விரும்புது இந்த துக்கத்தை அனுபவிக்குது, அது இதை விரும்பிட்டா செஞ்சுட்டு போகும். அப்ப இங்க சுகம் தோன்றினாலும் அதுவும் பிரம்மத்துக்கு தான், துக்கம் தோன்றினாலும் அதுவும் பிரம்மத்துக்கு தான். அததான் இங்க சொல்றாரு, பிரம்மைவ கர்ம கர்த்தா ச பிரம்மைவ ஹி போக்தா நர பிரம்மைவ ஹி சுகம் சர்வம் பிரம்மைவ துக்கம் இத்யபி. அப்ப இங்க சுகம் துக்கம் கர்த்தா போக்தா அப்படிங்கிற எல்லாமே பிரம்மத்தின் இருப்பினால் தான் இருக்கிறது. அப்ப இங்கு இந்த அனுபவங்களும் அனுபவிக்கப்படுபவைகளும் அந்த அனுபவிப்பவனும் எல்லாம் ஒன்றே. அதுதாங்க எங்க திரிபுட்டி. இந்த திரிபுட்டியை நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. அதாவது இங்க அதாவது அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள் அப்படின்னு ஒரு திரிபுட்டியில 3 வார்த்தை இருக்கா. அதே மாதிரி பார்ப்பான், பார்வை, பார்க்கப்படும் பொருள் 3 வார்த்தை இருக்கா. அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படும் பொருள் பார்த்த மாதிரி பார்வை, அப்புறம் அதே மாதிரி காண்பான், காட்சி, காணப்படும் பொருள், இப்படி எல்லாம் நீங்க 3 வார்த்தைகள் எடுத்துக்கங்க. இதுக்கு பேர் திரிபுட்டி முப்புடி அப்படின்னு வேதாந்த சாஸ்திரம் விளக்கம் கொடுக்கும். அதை தான் இங்க புரிய வைக்கிறார். செயல் செய்கிறேன்ங்கிறவன கர்த்தான் பேர் வச்சிருக்க, அனுபவிக்கிறேன்ங்கிறத போக்தான் பேர் வச்சிருக்க. அப்ப இங்க நான் செய்கிறேன் அவன் நினைக்கிறதுனால தன்னை கர்த்தாவா பாவிக்கிறான். அதனால வருகின்ற செயல் விளைவுகளை வந்து சுகத்துக்கமா அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறான். அப்ப அவன் கர்த்தா போக்தாவா மாறிட்டான். ஆனா உண்மையில இங்க அப்படி கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை, இருப்பது பிரம்மம் மட்டுமே, ஒரே இருப்பு மட்டும்தான் இருக்குது. அப்ப அதுக்கு பேர் என்னன்னா அறிவு, சித்துன்னு பேரு.
அப்ப அதை நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்தா எப்படி வேதாந்த சாஸ்திரம் புரிய வைக்குது? அறிபவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கா, அதுக்கு பேரு மனசு. அறியப்படும் பொருள்னு ஒண்ணு இருக்கா, அதுக்கு பேரு உலகம். அப்ப நீங்க பாக்குற அறியப்படும் பொருளாகி இந்த உலகமும் அறிபவனாகிய உங்க மனசும் எதன் அதிஷ்டானத்துல இருக்குங்க? அறிவின் அதிஷ்டானத்துல. அப்ப அந்த அறிவு இருப்பதினால் இது இது இன்னது என்று மனசு அறிகிறது. அப்ப அந்த மனதுக்கு பேரு அறிபவன். அப்ப இங்க அந்த அறிவின் அதிஷ்டானத்தினால் இது இது இன்னது என்று அறியப்படும் பொருட்களாக எது இருக்கிறது? இந்த உலகம் இருக்கிறது. அப்ப இந்த உலகத்துல நீங்க இது மாங்காய், இது தேங்காய், இது பேனா, இது பென்சில், அப்படின்னு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கீங்க, என்ன ரூபம் வேணா உண்டாக்கிக்கீங்க. அத்தனை அனுபவிக்கப்படும் பொருட்களும் அத்தனை அனுபவங்களும் அனுபவிப்பவனாகிய இந்த மனதுக்கு நிகழ்கிறது என்றால் அதற்கு பின்னாடி அறிவு இருக்கிறது. அந்த அறிவு இல்லாவிட்டால் இங்கு அறிபவனும் இல்லை, அறியப்படும் பொருட்களும் இல்லை. அந்த அறிவு இல்லாவிட்டால் இங்கு அனுபவிப்பவனும் இல்லை, அனுபவிக்கப்படும் பொருளும் இல்லை. அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இங்கு சர்வம் பிரம்மமயம், எல்லாம் பிரம்மமயம், இருப்பது பிரம்மம் மட்டுமே. அப்ப நான் யார்? நானும் அந்த பிரம்மம் தான். ஏன்னா அந்த பிரம்மமே இந்த உடலையும் மனசுக்குள்ளேயும் ஊடுருவி சில விவகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதானே. அது மட்டும்தான் இருக்கு. நான் இங்க ஒருத்தன் எங்க இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமா இழந்துட்டா இங்க பிரம்மம் மட்டும் இருக்கும். ஆனா நம்ம இழக்காம நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இருமைகள் இருக்கும். அப்ப நீங்க ஜீவாத்மா, அவர் பரமாத்மான்னு ஆயிடுவாரு. நீங்க ஜீவன், அவர் பரமன் ஆயிடுவாரு. அப்புறம் நீங்க மனிதன், அவர் கடவுள் ஆயிடுவாரு. இப்படி இந்த வேறுபாடுகள் உங்களுக்குள்ள வந்துடும். அதுக்கு என்ன காரணம்? அது மைண்டு தான் காரணம். அப்ப இந்த மைண்டு தான் இந்த மாதிரி பிளே பண்ணுது அப்படின்னு யார் ஒருத்தன் தனக்குள்ள உணர்ந்து அந்த உண்மைத்தன்மையை அனுபவமாக்கிறானோ அவனே பிரம்மம் ஆகிறான் அப்படின்னு அற்புதமா புரிய வைப்பார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்யலாம். நன்றி. ஓம் தத் சத்.